ஆத்மா என்றால் என்ன? அந்த கேள்விக்கு மூன்று சரீரத்துக்கு வேறாக, பஞ்ச கோஷங்களுக்கு வேறாக, மூன்று அவஸ்தைகளுக்கு சாட்சியாக சத்து சித்து ஆனந்த சொரூபமா எது இருக்குதோ அது ஆத்மா அப்படின்னு குரு பார்த்தீங்கன்னா 11 அனாத்மா தத்துவங்கள், 3 ஆத்மா தத்துவங்களை விளக்கியிருக்காரு. அதுல நம்ம முதல் 3 பார்த்திருக்கோம். ஸ்தூல சரீரம் நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடல், சூட்ச்ம சரீரம் சுருக்கமா சொன்னா நமது மனம், விளக்கமா சொன்னா 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணன்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதோட சேர்த்து 19ஓட கூட்டா எது இருக்குதோ அது சூட்ச்ம சரீரம். அப்புறம் காரண சரீரம் பார்த்தீங்கன்னா இந்த சூட்ச்ம சரீரத்துக்கு எது காரணமா மட்டும் இருக்குதோ அது காரண சரீரம். நமது பாவ புண்ணியங்கள், நமது வாசனைகளுக்கான இருப்பிடம். எப்படிப்பட்ட ஸ்தூல சூட்சும சரீரங்கள் கிடைத்தா நம்ம பாவ புண்ணியங்கள் பார்த்தீங்கன்னா சுக துக்கமாக வடிவெடுக்குமோ அப்படிப்பட்ட ஸ்தூல சூட்சும சரீரத்துக்கு காரணமாக மட்டும் இருப்பது பார்த்தீங்கன்னா காரண சரீரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 சரீரத்தோட தன்மைகளை பார்த்து முடித்தோம்.